வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படி பார்த்தோன்னா, 7ஆம் அதிபதி களத்திர ஸ்தானாதிபதி எப்படி இருக்கக்கூடாது, இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கோடைய இது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப பேசிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த பேசிக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை அப்படியே யானைக்கு அறம் என்றால் குதிரைக்கு குர்ரம் என்று சேர்த்துக்காதீங்க. ஓகே, மற்ற கிரகம் ஏன்னா நான் ஏறக்குறைய ஒரே ஒரு கிரகம் தான் சொல்லுவேன், இல்லைனா மிஞ்சி போனால் 2 கிரகத்தோடையே சேர்த்து சொல்லுவேன், அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து தான் டிசைட் ஆகுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு 50% நான் சொல்கிறது பெரும்பாலான மக்களுக்கு பொருந்தி வரும். சரியா? ஸோ அப்போது 7ஆம் அதிபதி எப்படி இருக்கக்கூடாது? முதல்ல ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு 7ஆம் அதிபதின்னு இந்த உபய லக்னங்களுக்கு வரும் பார்த்திங்களா, இந்த 4 மூலையில் இருக்கக்கூடிய உபய லக்னம், அதாவது மீனம், தனுசு மற்றும் மிதுனம், கன்னி, இந்த 4 லக்னங்களுக்கும் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலேயே இருக்கக்கூடாது. அது கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கும், இருக்கக்கூடாது. அது ஏன்னா ஆமாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அதனுடைய செயல்பாடு அப்படி தான். அதாவது மிதுனத்துக்கு குரு, மிதுனம் மற்றும் கன்னிக்கு குரு அவர் வீட்டிலேயே இருக்கக்கூடாது. அதே மாதிரி மீனத்துக்கும் தனுசுக்கும் புதன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது, மறு வீட்டில் இருக்கலாம். வித்தியாசங்கள் உண்டு. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது, மறு வீட்டில் இருக்கலாம். அதாவது ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துட்றேன். தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. தனுசு லக்னத்திற்கு புதன் 10ல் இருப்பது பரவாயில்லை, 7ல் தான் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? 7ல் இருக்கக்கூடாது. அப்படி 7ல் இருந்தால் அதற்கு ஒரு சில விதிவிலக்குகளோட கூட இருக்கணும் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். அப்படி 7ல் இருந்தால் மிகவும் நான் தனுசு லக்னத்துக்கு சொல்கிறேன், மிகவும் குறிப்பாக சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கக்கூடாது, சேரவே கூடாது. ஏன்னா அந்த அமைப்புகள் சரியான அமைப்புகள் இல்லை. சுக்கிரனோட சேரக்கூடாது, சந்திரனோட சேரக்கூடாது அந்த இடத்துல புதன். சரி, இது ஒரு பகுதி. பொதுவாகவே இது எதுக்கு நான் சொன்ன, அப்புறம் பொதுவாகவே இந்த இடத்துல 7ஆம் அதிபதி 6ஆம் வீடு அல்லது 8ஆம் வீடில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ 6ஆம் வீடு இல்லைனா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா உபய லக்னங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மீனம், தனுசு, மிதுனம் மற்றும் கன்னி, இந்த 4 லக்னத்திற்கு இது விதிவிலக்காக போகும். 6 இல்லை 8ல் இருக்கலாம், 6, 8, 12ல் மறையலாம், தவறே கிடையாது. அதுக்கு தான் முதல்ல உபய லக்னத்தை சொன்னேன். உபய லக்னத்திற்கு 7லேயே இருக்கக்கூடாது அந்த 7ஆம் அதிபதி. அப்படியே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சில கிரகங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்படியே ஆனால் பொது விதியாக என்னன்னா, எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி 6 அல்லது 8 இருக்கக்கூடாது. உபய லக்னங்களுக்கு மட்டும் பரவாயில்லை, இருக்கலாம். ஏன்னா உபய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பார்ன்றதுனால மறைந்து இருப்பது நல்லது. இவ்வளோதான் அதனுடைய கான்செப்ட். சரியா? சரி, ஒருவேளை 6 இல்லை 8ல் உக்காந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணம் எடுத்துப்போம், ரிஷப லக்னம்னு எடுத்துப்போம். ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் 8ல் இருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். அங்கே சந்திரனோட இருக்கக்கூடாது அல்லது குருவோட இருக்கக்கூடாது. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அவர் 7ஆம் அதிபதி இங்கே 6, 8ல் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டேன். பொதுவாக இருக்கக்கூடாதுன்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை, அதுக்கு மேலே என்ன பிரச்சனை, அதுக்கு மேலே என்ன பிரச்சனைன்றதை சொல்கிறேன். ஸோ அப்போ செவ்வாய், ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய், இது நீங்கள் துலா லக்னம்னு கூட எடுத்துக்கோங்க. துலா லக்னத்துக்கோ இல்லை ரிஷப லக்னத்துக்கோ செவ்வாய் 8ல் இருக்கலாம். 8ல் இருந்த செவ்வாய் குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடாது. துலா லக்னமாக இருந்தால் 6ஆம் அதிபதியுடன் சேர்ந்த 7ஆம் அதிபதினு வந்துடும். புரியுதுங்களா? வந்துடும். இந்த பக்கத்தில் ரிஷப லக்னமாக இருந்ததுனால் 7ஆம் அதிபதியுடன் சேர்ந்த 8ஆம் அதிபதி மற்றும் மாரகாதிபதினு வந்துடும். வித்தியாசங்கள் இருக்குது, மாரகாதிபதினு வந்துடும். ஸோ ஆக ஏன்னா செவ்வாயே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப துலாம் லக்னத்திற்கு செவ்வாயே
மேஷத்துக்கு அதாவது துலாத்துக்கு மரகாதிபதியாக செவ்வாய் வருவார். அவரே 7ஆம் அதிபதியாக இருந்தால் மரகாதிபதியாக வருவார். அவர் 6ஆம் அதிபதியுடன் சேரக்கூடாது. மாரகாதிபதியும் 6ஆம் அதிபதியுடன் சேரக்கூடாது. ஸோ இதனால் சேரக்கூடாது. ஏன்னா அந்த நின்ற வீட்டுக்கு குருவே 8ஆம் அதிபதி ஆகிடுவார். எதுக்கு? துலாத்துக்கு. நான் சொல்கிறது கொஞ்சம் குழப்பம், மறுபடியும் போட்டு பார்த்துக்கோங்க, ரீவைன் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு ரூல். அதே மாதிரி இந்த லக்னத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சர லக்னத்தில் நான் துலாத்தை சொல்லிட்டேன். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய சர லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா கடகம் அப்படின்னு எடுத்தோம்னா, கடகத்திற்கு 7ஆம் அதிபதியான சனி 8இல் மறைந்திருப்பது நல்லது. பொதுவாக இருக்கக்கூடாதுனாலும் சனியாகி மறைந்திருப்பது நல்லது. ஆனால் தசை வரக்கூடாது. அந்த இடத்தில் சூரியனோட சேரக்கூடாது. எங்கே இருக்கக்கூடாதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே இருக்கலான்றது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இருக்கக்கூடாது. ஸோ அப்போ கடக லக்னத்திற்கு சூரியனும் சனியும் 8இல் சேர்ந்து இருப்பது திருமண வாழ்க்கை கலத்திரத்திற்கு ஆகாது அப்படின்ற ஒரு கணக்குக்குள்ளே வந்துடுங்க. அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு வந்துடுங்க. அது பேர் மகர லக்னத்துக்கு. இதே மகர லக்னத்திற்கு சந்திரன் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடன் சேர்ந்து இருப்பது தவறு. 8இல் மறையலாம், தப்பு இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதி 8இல் மறையலாம், தவறு இல்லை. ஆனால் சூரியனுடைய டச் அங்கே வரவே கூடாது, தொடவே கூடாது. சார் இவங்க 2 பேரும் நண்பர்கள் தானே, பௌர்ணமி சந்திரனாக இருக்கலாமே. வரக்கூடாது சார், வரக்கூடாது. அவ்வளோ தொடர்பு இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் 7ஆம் வீட்டிலேயே இருக்கக்கூடாது. களத்திர காரகன் மற்றும் ஆதிபத்திய ரீதியில் களத்திர ஸ்தானாதிபதியாகவே சுக்கிரன் இருந்து கருமையான இந்த தோஷத்தை, களத்திர தோஷத்தை கொடுப்பார். ஸோ அப்போ மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் 7லேயே இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல லக்னம் சுபத்துவமாகுது. லக்னத்தை சுக்கிரன் தொடர்பு கொள்வது நல்லது அப்படின்னா அது இருந்துட்டு போட்டும். ஆனால் அந்த ஜாதகருக்கு ஒரு பக்கத்தில் நல்லதாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அவருக்கு 7ஆம் வீடு அடிபட்டு போகுது இல்லை, திருமண ரீதியாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துரும்ல. களத்திர ஸ்தானாதிபதி களத்திர காரகன் அவரே இருந்து தொடர்பு கொள்வது தவறு. குறிப்பாக அந்த இடத்தில் குருவோட சேரக்கூடாது, சேரவே கூடாது. சார் இந்த லக்னத்திற்கு மேஷ லக்னத்துக்கு குரு தானே வந்து யோகாதிபதி, சேரக்கூடாது. ஏன்னா சுக்கிரனோட சேரும்போது சுக்கிரன் நின்ன வீட்டுக்கு அவர் 6ஆம் அதிபதி ஆகிடுவார், சேரக்கூடாது. ஸோ இந்த காம்பினேஷன். கும்ப லக்னம், மகரம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ கும்ப லக்னம். ஸோ இந்த கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாகவே சூரியன் வருவார். இந்த சூரியன் செவ்வாயுடனோ அல்லது புதனுடனோ சேரக்கூடாது, அவ்வளோதான். சந்திரனோடையும் சேரக்கூடாது தான். 6ஆம் அதிபதி 6 8ஆம் அதிபதியுடன் 7ஆம் அதிபதி சேரக்கூடாது, அவ்வளோதான். ஒரே ரூல் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போது இந்த மாதிரியான அமைப்புகளில் சார் சேர்ந்துருச்சு என்ன பண்ணுறது? இப்போது சேரக்கூடாததெல்லாம் சொல்லிட்டேன். உபய லக்னத்துக்கு சொல்லிட்டேன், சர லக்னத்துக்கு சொல்லிட்டேன், ஸ்திர லக்னத்துக்கும் சொல்லிட்டேன். சரி, அப்போ சேர்ந்துருச்சு என்ன பண்ணுறது? அந்த கிரகத்தை அந்த லக்னத்திற்கு மற்றும் அந்த ராசிக்கு, இதை நீங்கள் லக்னத்திற்கு மட்டும் பார்க்கக்கூடாது, ராசிக்கும் சேர்ந்து பார்க்கணும். சில சமயத்தில் லக்னத்திற்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். லக்னத்திற்கு சுக்கிரன் 7லேயே உக்காந்துட்டு இருப்பார். லக்னத்திற்கு சுக்கிரன் 7லேயே உட்காந்துக்கிட்டு இருப்பார், 7ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் மேஷ லக்னத்திற்கு. ஆனால் அதுவே ராசியாகி, ஒரு உதாரணத்துக்கு ராசியே பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியாக இருந்துடும். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் சில சமயத்தில் நல்லதை செய்வார், இல்லை இந்த ராசியாக மாறிடும். அதாவது மிதுன ராசியாக இருந்தால் நல்லதை செய்யக்கூடிய அமைப்புகளில் அங்கே வந்துடுவார். ஸோ லக்னம் ராசின்னு மாற்றி அதை நீங்கள் பிரித்து பார்க்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான சமயங்களில் சேர்ந்துட்டார், இந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதியோடு சேர்ந்துட்டார், ராசி காம்பன்சேட் பண்ணுதான்றதை பார்க்கணும். ராசிக்கு 7ஆம் அதிபதி எப்படி இருக்கார், ராசிக்கு காம்பன்சேட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். சரி, ராசிக்கும் காம்பன்சேட் ஆகவில்லை அப்படின்னா லக்னத்திற்கும் ராசிக்கும் காமனான ஒரு பிளானட் இருக்கும்ல, நல்லது செய்யக்கூடிய பிளானட், அந்த பிளானட் பார்க்கணும். அதை உண்மைதான், அந்த பிளானட் பார்க்கணும்.
ஒரு உதாரணம் பாபத்துவம் அப்படின்றதுக்காக ஒரு உதாரணம் தரேன். மிதுனம் அல்லது கன்னி லக்னமாக வச்சுக்கோங்க. 7ஆம் அதிபதி குரு. அந்த குரு 6ஆம் வீட்டிலோ அல்லது 8இல் நீச்சமாயிட்டார்னு வச்சுப்போம். 8இல் நீச்சமாயிட்டார் அந்த குரு. 8இல் நீச்சமாகி செவ்வாயுடன் சேர்ந்திருக்காருன்னு வச்சுப்போம். 8இல் நீச்சமாகி செவ்வாயுடன் சேர்த்திருக்கார் அப்படின்னா அப்போ இங்கே கூட குரு அந்த இடத்துல கெடுதல் பண்ணுவார். இந்த இந்த இதுக்கு கூட தவறாக வரும் மிதுன லக்னத்துக்கு. ஏன்னா அந்த 8ஆம் வீட்டில் குரு நீச்சமான அந்த வீட்டுக்கே அவர் விரையாதிபதியாக குரு வந்துடுவார், கடுமையான பிரச்சனையை தருவார். சரி, கன்னியா லக்னம்னு வச்சுப்போம். கன்னியா லக்னத்துக்கு 8இல் குரு உட்காந்துட்ருக்கார், மேஷத்தில் உட்காந்துட்ருக்கார். கரெக்ட். இப்போ மேஷத்தில் உட்காந்துட்ருக்கார். கன்னியா லக்னத்துக்கு குரு மேஷத்தில் உட்காந்துட்ருக்கார், செவ்வாயுடன் சேர்ந்து உட்காந்துட்ருக்கார். ஓகே, இந்த இடத்தில் குருவை சனி பார்க்கலாம்னு சொல்லுவேன். 6-8ஆம் அதிபதியுடைய தொடர்பில் குரு வருவார். ஆனால் அந்த இடத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் உடைந்து போகும். வித்தியாசங்கள் உண்டு. இந்த இடத்தில் திருமணம் நடக்கும். நடந்த பின்பு ஜாதகத்தை எப்படி சேர்க்கிறீங்கன்றதை பொறுத்து பிரச்சனைகள் வரும். புரியுதுங்களா? ஒழுங்காக சேர்க்கலனா பிரச்சனைகள் வரும். ஸோ இது 6-8ஆம் அதிபதியின் தொடர்பை பெற்ற குருவாகத்தான் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கன்னியா லக்னத்துக்கு சனி செவ்வாயோடைய தொடர்பை பெற்ற குரு. ஆனால் அதே சமயத்தில் திருமணத்தை நடத்தி வைப்பார். குருதசை வராமல் இருந்தால் நல்லது. குருதசையோ இல்லை சனி தசையோ வராமல் இருக்கும் பொழுது நல்லது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? ஆனால் குரு புக்தி, சனி புக்தி, செவ்வாய் புக்திகள்லாம் வரும்பொழுது படு உஷாராக இருக்கணும். ஏன்னா பெண்ணாக இருந்தால் அந்த இடத்தில் அது ஒரு மாங்கல்ய தோஷத்தை தரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக தரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். விருச்சிக லக்னம் வச்சுப்போம். விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிரனும் புதனும் 8இல் அமர்ந்திருக்காங்க. நல்ல காம்பினேஷன், கரெக்ட். விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிரனும் புதனும் 8இல் அமர்ந்திருக்காங்க. சுக்கிரன் அந்த இடத்துல கலத்திர ஸ்தானாதிபதி மற்றும் காரகன் 8இல் புதனோட சேர்ந்து இருக்கும்பொழுது இந்த இடத்தில் குரு பார்க்காம இருக்கணும். நம்பர் 1, இந்த இடத்துல குரு யோகாதிபதியாக ஆயிடுவார். குரு பார்க்கக்கூடாது. ஆனால் செவ்வாயோடைய பார்வை இந்த இடத்தில் 6-8ஆம் அதிபதியாகத்தான் செவ்வாயும் புதனும் வந்தாலும் அந்த சுக்கிரனை பார்க்கும்பொழுது கலத்திர தோஷம் உடையும். ஆனால் வேற பிரச்சனை கொடுக்கும். எப்படி போனாலும் இடிக்குங்க, வேற பிரச்சனையே கட்டாயம் கொடுக்கும். சரி, வேற என்ன? சந்திரன் சேரக்கூடாது அந்த இடத்துல. சனி தொடர்பு கொள்ளக்கூடாது. சந்திரன் சேரக்கூடாது, சனி தொடர்பு கொள்ளக்கூடாது. ஓகே, மட்டும் வேறு கிரகங்கள் கிடையாது. ஸோ அதான். ஸோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் அந்த 6-8ஆம் அதிபதியுடன் சேரும்பொழுது கண்டிப்பாக வரும் அப்படின்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இருக்கும். அதனால தான் சரி என்ன சார் நடக்கும்? இந்த இவர் 7ஆம் அதிபதி 6 இல்லை 8இல் உக்காந்துட்டார், என்ன நடக்கும்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் உடல் ரீதியான பிரச்சனையாவது அல்லது வம்பு வழக்கு, ருணரோக சத்ரு இதெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனையை அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய ஆப்போசிட், ஆணாக இருந்தாலும் இல்லை பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்து தான் தீரும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ன்றதை விட இதுக்கு மிகப்பெரிய விதிவிலக்கு என்ன தெரியுமா? பரிவர்த்தனை. மிகப்பெரிய விதிவிலக்கு பரிவர்த்தனை. இங்கே தான் பரிவர்த்தனையோடைய மேதமையே இருக்கும். உதாரணத்துக்கு இதே உதாரணத்தையே நான் சொல்லிடுறேன். இந்த லக்னத்திற்கு, அதாவது மிதுன லக்னத்திற்கு சனி 7ல் உக்காந்துட்டுருக்காரு, 8இல் குரு உக்காந்துட்டுருக்காரு. இந்த பரிவர்த்தனை மூலமாக வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், வாழ்க்கை அட்டகாசமாக இருக்கும். குரு நீச்சமானாலும் பரிவர்த்தனையாகி நீச்ச பங்கமாகி கலத்திர கேந்திராதிபத்திய தோஷம் உடைந்து அந்த இடத்தில் திருமண வாழ்க்கையை நன்றாக செய்வார். 8இல் இருக்கலாம். இந்த மாதிரி பரிவர்த்தனை அமையும் பொழுது 8இல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பரிவர்த்தனை தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. இந்த மாதிரியான காம்பினேஷனில் ஒரு பிளானெட்டு அட்வர்ஸ் எஃபெக்டை கொடுக்க போகுதுன்னா அந்த பிளானெட்டு
பரிவர்த்தனையாகி ஓரளவுக்கு நல்ல ஸ்பாட்டில் போயிடுச்சுன்னா நல்ல பலனை செய்யும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு இல்லை 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பட்டன் வந்ததுன்னா அந்த லைக் பண்ண உடனே அந்த ஹைப் பட்டனை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நிறைய பேருக்கு அது போய் சேரும். சரியா? ஸோ அப்போ பேசிக்காக எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம எங்கெங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், யாரோடைய தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றதை சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்தெந்த இடத்தில் யாரோட தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்கேன். இது நான் ரொம்ப சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப மேம்போக்காக தான். ஒவ்வொரு லக்னம், ஒரு லக்னத்துக்கு ஒரு ராசி வரும். ஒரு லக்னத்தை எடுங்க, ஒரு உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்தை எடுங்க. ரிஷப லக்னத்திலேருந்து ரிஷப ராசி, அதுக்கப்புறம் ரிஷப லக்னத்தை எடுங்க, ரிஷப லக்னம், அதுக்கப்புறம் ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசின்னு போட்டு அந்த பர்முடேஷன் காம்பினேஷன் ஒரு லக்னத்துக்கும் ஒரு ராசிக்கும்னு உள்ளே போகணும். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அந்த அளவுக்கு நமக்கு நேரமும் கிடையாது. ஸோ அதனால் இது ஒரு 50% இல்லைன்னா உங்கள் பேருக்கு தான் பொருந்தும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஆனால் இது கண்டிப்பாக பொருந்தும். நான் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்கும். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.